நாம் இன்றைய தினம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் அப்போஸ்தலர் யாக்கோபு எழுதின நிருபம். இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு யார் என்று முதலில் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அநேகருக்கு யாக்கோபு என்ற பெயர் இருந்தது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களிலே 2 பேருக்கு யாக்கோபு என்று பெயர் உண்டு. ஒருவர் செபதேயுவின் குமாரன், அப்போஸ்தலன் யோவானுடைய சகோதரன், அவருக்கும் யாக்கோபு என்று பெயர். இன்னொருவர் அல்பேயுவின் குமாரன். மத்தேயு 10வது அத்தியாயத்தில் 2-4 வசனங்கள்ல இந்த சீசர்களுடைய பெயர் பட்டியல் கொடுத்துருக்கு. அதுல 2 பேர் யாக்கோபு வராங்க. இதில் இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு என்பவர் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிறந்ததற்கு பிற்பாடு அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் அவருடைய தாயாருக்கும் அதற்கு பிற்பாடு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 பிள்ளைகளும் சில பெண் பிள்ளைகளும் உண்டு. 4 ஆண் பிள்ளைகளும் சில பெண் பிள்ளைகளும் உண்டு. அவர்களுடைய பெயர் பார்க்க வேண்டும் என்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அதுல இருக்கும். மார்க்கு சுவிசேஷத்துல அவங்களுடைய பேர் 6வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பேர் அங்கே இருக்கும். பார்க்கலாம். அதை நம்ம மார்க்கு 6 3வது வசனம். இயேசு அவங்க ஊர்ல வந்து அற்புதங்கள் செய்வது ஜனங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போது அவங்க சொல்றாங்க 2வது 3வது வருஷத்துல, இந்த அற்புதங்கள் பலத்த செயல் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது வந்து யாக்கோபுடைய பேர். சகோதரிகளும் இருக்கு. அதனால எத்தனை சகோதரிகள் தெரியாது. மினிமம் 2க்கு மேல இருக்கணும். ஆனா ப்ளூரலா கொடுத்துருக்கிறதுனால எத்தனை பேருன்னு தெரியாது. இது அந்த யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதினார் அப்படிங்கிறது வந்து பாரம்பரியத்திலையும் சபை இதுலயும் இருந்து கொண்டுட்டு வர்றாங்க. அந்த யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்தை செய்த அந்த நாட்களிலே 3.5 வருடங்கள் ஒரு ஊழியம் செய்தாரு. அந்த நாட்களிலே இயேசுக்கு பிற்பாடு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த குமாரர்களும் குமாரத்திகளும் அவருடைய தாயாகிய மரியாளும் கூட இயேசு சொல்வதை விசுவாசிக்கவில்லை. அவர் சொல்வதை விசுவாசிக்கவில்லை. அதை மார்க்கு சுவிசேஷத்திலே 3வது அத்தியாயத்திலே பேதுரு அதை தெளிவாக கிளீனா எழுதி வச்சிருக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம் 3வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இது எப்பன்னா, இயேசு 12 சீசர்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவரோட ஊழியத்தை செய்து வந்த நாட்களிலே அவருடைய சகோதரர்களும் தாயாரும் அவருக்கு ஏதோ பிரம்ம மாதிரி பிடிச்சு போச்சு, ஏதோ ஒன்று சொல்லி உளறிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோன்னு வந்தாங்க. அவர் வந்தபோது அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப 31வது வசனம், அதே அத்தியாயத்துல 31வது வசனத்துல, அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். உள்ள இருக்கிறவரை உங்க அம்மாவும் சகோதரரும் வந்திருக்கா, நீ வான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. அப்ப சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அதற்கு ஒரு பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தன்னை சூழ நிற்கிறவர்கள் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரன் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி, நமக்கு தாயுமாய் இருக்கிறாள் என்றார். ஸோ அவங்க அவரை விசுவாசிக்கல. ஏதோ ஒரு சொல்லிட்டு போறாரு, என்னமோ பண்றாரு இவரு, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தான் அவங்க ஐடியா பண்ணாங்க. வரல. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்திலையும் யோவான் ஒரு இன்சிடென்டை எழுதி வைக்கிறார்.
7வது அத்தியாயத்துல 1வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தா, யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனமில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். ஏன்னா எருசலேம் அந்த யூதேயா பகுதியில் அவங்க டாமினேஷன் ஜாஸ்தி, அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா அவங்களும் இல்லாத கலிலேயா பிராந்தத்துக்கு அவர் வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்போது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீசரம் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்குமே வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். நீ ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஃபங்க்ஷன் வருது, பெரிய பண்டிகை வருது, அங்க போய் சொல்லு, உன்னை எல்லாரும் விசுவாசியமா போயா அப்படின்னு சொல்லி அவரை ஒரு இதா சொன்னாங்க. அப்ப ஏன் சொன்னாரு, என் வேலை இன்னும் வரல, உங்க வேலையோ ஆயத்தமா இருக்குது, உலகம் உங்களை பகைக்காது, அதன் கிரியை பொல்லாதவர்களால என்னை பகைக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இதுல வந்து தெளிவாக அவர் ரெக்கார்ட் பண்றாரு, அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனா அதற்கு பிற்பாடு என்ன ஆனது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் மரணத்தையும் அவர் அடக்கம் செய்யப்பட்ட விதத்தையும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை கேட்ட பிற்பாடு அவர்கள் அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, பவுல் ஒரு இன்சிடென்டை நமக்கு நோட் பண்ணி வச்சிருக்காரு. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல அவர் சொல்றார், 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துல 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தோம் என்றால், அதுல ஒரு சில காரியங்களை ஒரு சத்தியத்தை எழுதுகிற போது எழுதுகிறார். 3வது வசனத்தை வந்து படிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். கேபாங்கிறது வந்து பேதுரு. அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இதுலயும் வந்து யாக்கோபுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார் அப்படின்னு ரெக்கார்டா எழுதி வைக்கிறார். இந்த யாக்கோபு அவருடைய சகோதரராகிய யாக்கோபு தான். இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் முழுமையாக இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தவராக அவர் மேல் உள்ள விசுவாசத்தோடு நடந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே அவர் முக்கியமான ஒரு அங்கம் வகித்தார். தவிர அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அத்தியாயத்தில் நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போது சீசர்கள் எல்லாரும் வந்து மேல் வீட்டு அறையிலே கூடி உட்கார்ந்திருந்த போது அங்கே இயேசுனுடைய சகோதரரும் அவருடைய தாயாரும் வந்தார்கள் அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறது. அப்போஸ்தலர் 1வது அத்தியாயத்துல 13, 14, 12 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமான ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் ஒலிவமலை எனப்படுகிற மலைக்கு எருசலேம் வந்து திரும்பி போனார்கள். அங்கே அவர்கள் வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோவும் செலாத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஸோ அந்த முதல் பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது இந்த யாக்கோபும் அங்கே இருந்தார். யாக்கோபு மாத்திரமல்ல, அவருடைய பிற சகோதரர்களும் அங்கே இருந்தாங்க. அவருடைய தாயாகிய மரியாளும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானால அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்கு வல்லமையாக அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்னாங்க. அதற்கப்புறம் யாக்கோபு அந்த ஆதி எருசலேமிலே கூடி வந்த ஆதி திருச்சபையிலே ஒரு முக்கியமான நபராக தலைவராக விளங்கி வந்தார். அந்த சபையினுடைய தலைவராக அவர் இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் அவங்கவுங்க ஊழியத்தை செய்வதற்கு அங்கங்க போயிட்டு வந்தாங்க.
ஆனா சபையில விசுவாசிகள் கூடி வருகிற போது அவர்களை விசுவாசத்தை திடப்படுத்தி வளர்ப்பதற்காக அங்கே தலைவராக யாக்கோபு அங்கே இருந்தார். இவர் காலத்துலதான் பவுல் ஊழியம் செய்கிற போது பரிசேய கிறிஸ்தவர்கள் புற இனத்திலிருந்து வந்தவங்கள நீங்க கண்டிப்பாக விருத்த சேதனம் பெற வேண்டும், நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் பிரஷர் பண்ண போது பவுல் அப்படி அல்ல என்று சொல்வதற்காக எருசலேமில் உள்ள தலைமை சபையிலே ஆலோசனை கேட்பதற்காக வருகிறார். இது அப்போஸ்தலர் 15வது அத்தியாயத்துல 1ல இருந்து 30 வசனம் வரைக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட் தான். அதுல 1வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், பவுல் ஊழியம் செய்த புற இனத்தார் மத்தியில் ஊழியம் செய்தார். அந்த இடத்துல சிலர் யூதேயாவிலிருந்து நீங்கள் மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபடியால் அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அவங்க அங்கிருந்து எழுந்து இந்த பிரச்சனையை பேசுறாங்க. அப்போ 5வது வசனத்துல, அப்போது பரிசேய சமயத்தாரில் விசுவாசியான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலர் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டானது. அந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எந்திரிச்சுன்னு சொல்கிறாரு, சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல்ல ஒரு புற இனத்தார் வீட்டுக்கு, கொர்நேலியுவினுடைய வீட்டிற்கு தேவன் என்னை அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? எனக்கு ஒரு தரிசனத்தை காமித்து நான் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக சொல்லி என்னை அனுப்புனாரு. நான் அங்க போனேன். நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிற போதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார். தேவன் அவர்களை அபிஷேகித்தார். தேவன் அவர்களை ஒத்துக்கொண்டதுக்கு பிறகு நான் எப்படி தடை பண்ண முடியும்? அதனால நானும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். சொன்னதுக்கு அப்புறம் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் போன இடங்களிலே புற இனத்தார் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் அங்கீகாரம் பெற்று பரிசுத்த ஆவியால் அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் முத்திரை குத்தப்பட்டார்கள் என்பதை அவருடைய காரியத்தை விவரித்து சொல்லுகிறார். இதை சொல்லி முடிக்கிற போது அப்பொழுது சபையின் தலைவராக இருந்த யாக்கோபு ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிக்கிறார். இதை அதே இதுல 13வது வசனத்துல பார்க்கலாம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்கள் நோக்கி, சகோதரரை எனக்கு செவிவிடுங்கள். தேவன் புற ஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளினதை சீமோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாருங்கிறத சீமோன் பேதுரு சொன்னாரு. அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் அதுக்கு ஒத்து இருக்கிறது. ஆவியானவருடைய கிரியையும் தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்து போகுது. அந்த ரெண்டையும் வைத்து அவர் சொல்லுகிறாரு, இனிமே புறஜாதி இல்லத்தில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களே நாம கலங்க பண்ண கூடாது. 4 காரியம் மட்டும் அவங்க செய்யறாங்க, அது வேண்டாம் என்று சொல்லுவோம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி நாம் அவர்களுக்கு எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. சபை அதை ஒத்துக்கிறாங்க. அப்ப அவர் ஒரு கடிதத்தை எழுதி புற ஜாதியிலிருந்து புற இனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கும்படியாக சபை தலைவராகிய யாக்கோபு ஒரு கடிதத்தை எழுதி அதை பவுல் சீலா இன்னும் மூப்பர்கள் வசமாக கொடுத்து ஆசியா பகுதியில் உள்ள சபைகளிலே வாசிக்கும்படியாக, நீங்க இதுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த நாளை மாத்திரம் செஞ்சீங்கன்னா போதும்னு கடிதமாக எழுதி அனுப்புனாங்க. அதுதான் அந்த 15வது அத்தியாயத்துல 1ல இருந்து 30வது வசனம் வர்ற வரைக்கும் காரியங்கள் இதுதான். இதே போல புற இனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஆண்டவருடைய காரியத்தை செய்து அன்று எருசலேம் ஆதி சபையினுடைய தலைவராக இருந்த யாக்கோபு யூத மார்க்கத்திலிருந்து பரிசேய யூத மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார்.
அந்த கடிதம் தான் இன்று நாம் படிக்கிற யாக்கோபினுடைய நிருபம். அது புற இனத்தாருக்காக எழுதப்பட்டது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுட்டீங்க. இனிமே மோசே கற்பித்த அந்த விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இதற்குள்ளாக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் யாருக்கு? எப்பொழுது ஒருவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்திலே தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான். என் பழைய சுபாவத்திற்கும் பாவத்திற்கும் நான் மரித்து விட்டேன், உம்மை என் கர்த்தராக, என் எஜமானாக, என் ராஜாவாக நான் ஏற்றுக்கொண்டேன், நீர் சொல்வதை கேட்டு நடப்பேன், என் சுய சித்தத்தின்படியோ என்னுடைய சுய பழக்க வழக்கத்தின்படியோ என்னுடைய ஜாதி ஜனம் குலம் கோத்திரம் இந்த கட்டுப்பாடுகளின்படியோ இல்லாம அவர் சொன்னதை கேட்டு நான் நடப்பேன் என்று ஞானஸ்தானத்திலே அவன் உடன்படிக்கை செய்து வெளியே வருகிற போது தேவன் அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் என்று உறுதி கொள்வதற்கும், இனி நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு உனக்கு பரலோகத்தினுடைய துணையை பலனை தருகிறேன் என்றும் கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க. இனிமேலும் நீ விருத்த சேதனம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிச்சாதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னா அது தப்பு. இதுதான் பவுலுடைய விவாதம். இதுதான் அதை யாக்கோபும் ஒத்துக்கொண்டார். இதுதான் அன்றைக்கு நடந்தது. அதே போல அவர்களுக்கு எழுதின அதே சமயத்துல தான், அதே ஒரு காலகட்டத்துல தான் புற இனத்திலிருந்து வந்தவங்களுக்கு எழுதிட்டாரு. இப்ப யாக்கோபனுடைய 12 வம்சங்கள், அதுல 10 கோத்திரம் சீரியரால கைது செய்யப்பட்டு போயிட்டாங்க. அங்க மீதி இருக்கிறவங்க பல தேசங்களில சிதறி போயிருக்கிறாங்க. யூதா வம்சம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. எல்லாரும் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. மிச்ச பேர் அங்கங்க சிதறி போய் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். இந்த கடிதம் தான் யாக்கோபினுடைய நிருபம். இது முக்கியமாகவே இது ஆரம்பமே சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு தான் அவர் ஆரம்பிப்பார். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இது முழுக்க முழுக்க யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். இதற்கு அப்புறமும் சில காரியங்கள் யாக்கோவை பற்றி சில காரியங்கள் நம்ம படிக்கலாம். அவருக்கு அந்த காலத்துல ஒரு பட்ட பேர் இருந்தது. யாக்கோபு தமிழிலே ஜேம்ஸ்ங்கிறது ஆங்கிலத்துல வரும். ஜேம்ஸ் த ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாக்கோபு என்னும் நீதிமான், நீதிமான் யாக்கோபு அப்படின்னு அவருக்கு பேரே வந்துருச்சு. அவருடைய வாழ்க்கை சாட்சியின் மூலமாக அவர் நீதிமான் என்கிற சாட்சியில ஜனங்கள் அவரை அழைக்கும் போதே நீதிமான் யாக்கோபு என்றே அழைத்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய சாட்சியான வாழ்க்கை. பின் நாட்களிலே அவரு எருசலேம் சபை சிதறடிக்கப்பட்டு பல பகுதிகளாக பிரிந்து ஓடி போன போதும், பஞ்சத்திலே அது பாதிக்கப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்ட போதும் கூட அவர் எருசலேமிலே தங்கி இருந்து ஒரு தலைவராக இருந்து இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச பேருக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு தேறுதலாகவும் இருந்து அவர்களை கிறிஸ்துவ அண்டை வழிநடத்தி கொண்டே வந்தார். கிபி 62 இவர் எருசலேமிலே இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சரித்திர குறிப்புகள் உண்டு. அதாவது கிபி 62 எருசலேம் ரோமர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது. ரோம கவர்னர் அங்க மெயின் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்துவை கூட அவங்க கொண்டு ரோம கவர்னர்கிட்ட தான் கொடுத்தாங்க, பொந்தி பிலாத்து கிட்ட. அவர் தான் இவருக்கு மரண தண்டனை கொடுத்தார். அந்த ரோமர்கள் ஆளுகை செய்கிற போது எந்த ஒரு குற்றத்திற்கும் மரணத்திற்குள்ளாக ஒருவனை தீர்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது, ரோம கவர்னருக்கு தான் உண்டு. ஆனா அந்த காலகட்டத்துல அங்க இருக்கிற கவர்னர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. புது கவர்னர் வரணும். அவர் வருவதற்கு ஒரு 2 மாதங்கள் கேப் ஆச்சு. இந்த சமயத்தை
எருசலேமில் இருந்த ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் இந்த யாக்கோபுவை அழைத்து கொண்டு போய் தேவாலயத்தினுடைய உப்பரிக்கையிலே கொண்டு போய் நிறுத்தி, நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலி, இல்லை என்றால் உன்னை கீழே தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. அவரு மறுத்துட்டார், முடியாது அப்படின்ட்டார். உடனே அவரை தேவாலயத்தின் உப்பரிக்கையிலிருந்து கீழே தள்ளி விட்டாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும், பிசாசு கூட இயேசுவை சோதிக்கும் பொழுது தேவாலயத்தின் உப்பரிக்கையில கொண்டு போய் வச்சுதான் சொன்னான். அதே இடத்துலதான் அவரை கொண்டு போய் வச்சு கீழே தள்ளி விட்டாங்க. நல்ல உயரமான ஒரு பில்டிங் தான், அங்கிருந்து கீழே விழுந்தாரு. ஆனா என்ன, அவர் உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் முறிந்து விட்டது, ஆனால் மறிக்கவில்லை. எலும்பெல்லாம் உறிஞ்சிருச்சு, எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியாது, ஆனா மறிக்கவில்லை. அவர் மறிக்கவில்லை என்பதை கண்டவுடனே அந்த ஆசாரிகள் பரிசேயர்கள் சூழ்ந்து நின்று கல்லை எடுத்து அடித்து அவரை கொலை செய்ய முயன்றார்கள். அது நடக்கிற போது அந்த யாக்கோபு அங்கே இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே, இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு. அப்போ கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் அழுதாங்க. பாரு, நீதிமான் யாக்கோபு நமக்காக ஜெபம் பண்ணுகிறார், அவன் உண்மையிலே நீதிமான் என்று அழுதாங்க. அந்த கல்ல இருந்தும் அவர் மறிக்காதனால ஒரு பெரிய தடி எடுத்து கொண்டு வந்து அடித்து அவரை கொலை செய்தார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையில கடைசியாக நடந்த ஒரு காரியம். அப்போது அவருடைய விசுவாசிகள் எல்லாம் வந்து அவர் மரித்து போனவருடைய சடலத்தை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்து சென்ற போது அவங்க அந்த சடலத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்த்தார்கள். என்னென்றால், அவருடைய காலில் இருந்த முழங்கால் ரெண்டுமே காய்ச்சி போய் கருப்பாக, ஒரு ஒட்டகத்தினுடைய முழங்கால் எப்படி இருக்குமோ அதை போல இருந்தது. ஒட்டகம் எப்போ வந்தாலும் முழங்கால ஊனித்தான் உட்காரும், முழங்கால ஊனித்தான் எந்திரிக்கும். அதனால அதனுடைய கால் பாதம் எவ்வளவு கடினமா இருக்குதோ அதே போல அதனுடைய முழங்காலும் காய்ச்சி போய் திக்கான அந்த ஸ்கின்னு திக்கா இருக்கும். அதே போல யாக்கோபனுடைய கால், 2 கால் முழங்கால்கள் இருந்தது அவங்க கண்டாங்க. அப்பதான் அவங்க ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டாங்க, இவர் 2 கால்ல பாதத்தை ஊன்றி நின்ற நேரத்தை காட்டிலும் முழங்காலை ஊன்றி ஜபத்திலே தேவ சமூகத்தில் இருந்த நேரம் அதிகம் என்று உணர்ந்தார். அது அவருடைய ஜப ஜீவியத்திற்கு ஒரு சாட்சியாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பர்சனல் லைஃப் அவருக்கு. ஆனா அவரு செஞ்ச அந்த ஒரு சில காரியங்கள், ஆண்டவருக்காக இருந்த அந்த காரியங்கள், அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் எழுதியது இந்த புஸ்தகம். இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா, நமக்கு பார்த்தோம், குறிப்பாக ரோம சாம்ராஜ்யத்தில் சிதறி இருக்கக்கூடிய அந்த 12 யூத வம்சத்தை சேர்ந்த, யாக்கோபனுடைய 12 கோத்திரத்தை சேர்ந்த, அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிரதானமாக போதனையாகவும் ஆலோசனையாகவும் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் உள்ள விஸ்டம் புக், ஞான புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து ஞான புஸ்தகங்கள் வரிசையில யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு வரும். இந்த நீதிமொழிகள், பிரசங்கி எப்படி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இருக்குதோ அதற்கு இணையாக ஞானத்தை போதிக்கக்கூடிய புஸ்தகம் இது அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இந்த புஸ்தகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தவிர இந்த யாக்கோபு நிருபத்தை நம்ம முழுவதும் வாசித்து வந்தா இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கத்துக்கும் இதுக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருப்பதை நம்ம பார்க்கலாம். அங்க ஒரு பிரசங்கம் பண்ணத இவர் வேற மெத்தடில் வேற மாதிரி இவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க முடியும். ஒரு முதிர்ந்த சாட்சியுள்ள கிறிஸ்தவ தலைவர் ஒருவர் தன் அனுபவத்தை ஆதாரமாக கொண்டு கிறிஸ்தவ உலகத்திற்கு ஆலோசனையாக கை கொள்ளும்படியாக எடுத்தது. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதங்கள், மிராக்கல், டீச்சர்ஸ்கள் எல்லாம் பார்க்கல. ஆனா சிறு வயதிலிருந்தே இயேசு கிறிஸ்துவனுடைய பர்சனல் லைஃப் அவர் கண்கொண்டு பார்த்து வளர்ந்தவர். இயேசு 30 வயசு ஆகி அவர் ஊழியத்து போற நேரத்துல வரைக்கும் யாக்கோபு அவர் வீட்டுல, அவருக்கு பிந்தி பிறந்தவர் தான், குறைஞ்சது ஒரு 28 வருஷம் 25 வருஷம் ஆகுது.
அவருடைய பெர்சனலாக வீட்டிலே காலையிலேருந்து மாலை சாயங்காலம் எப்படி இருப்பாருங்கிறது அவருடைய தனிப்பட்ட பெர்சனல் லைஃபை குறித்து நன்றாக அனுபவம் உள்ள ஒருவர். அந்த அனுபவத்தின் அடிப்படையிலையும் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்திலையும் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி அவரை அழைத்த போது அந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அவருடைய அனுபவத்தின் மூலியமாக சாட்சியாக அவர் வாழ்ந்து வந்தவர் அவர். ஸோ அவருடைய ஒரு போதனையை இன்று நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறவங்க படிக்கிறது நமக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே சாட்சியாக வாழ்வதற்கு மிக உதவியாகவும் இருக்கும். மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இது. எப்படி புதுசாக வர்ற கிறிஸ்தவர்களுக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நீதிமொழிகளை டெய்லி ஒன்று படின்னு சொல்றது பழக்கம். ஆனா அதே போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு யாக்கோபு கொஞ்சம் திருப்பி திருப்பி படிங்கன்னு சொல்றது ரொம்ப சால சிறந்தது. ஏனென்றால் இது எல்லாமே கம்ப்ளீட்டா பிராக்டிக்கல் தான். கம்ப்ளீட்டா பிராக்டிக்கல் தான். மிக முக்கியமான வேத டீச்சிங்ஸ் எல்லாமே பிராக்டிக்கலாக இதில் கொடுத்துருப்பாரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள ஆலோசனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல 1வது அத்தியாயம் 1வது வசனம் வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கிறார். வாழ்த்து சொன்ன உடனடியாவே நேரடியா பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு டாபிக் வைஸால அவர் வர்றதில்ல. மனசுல என்ன ஒரு சப்ஜெக்ட் சொல்லணுமோ அதை சொல்றாரு, அடுத்து என்ன தோணுதோ அதை சொல்றாரு, அடுத்து என்ன தோணுதோ அதை சொல்லுகிறார். இப்படியாக அவருடைய அனுபவத்திலிருந்து வளரக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. இதுல 1வது அத்தியாயம் 2வது வசனத்துல இருந்து 18வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்கள், பரீட்சைகள், பாடுகள், சோதனைகள், இது இல்லாம இதுக்கு எந்த பரிசுத்தவானும் இருக்கட்டும் கிறிஸ்தவனும் தப்பிக்கவே முடியாது. பரீட்சைகள், பாடுகள், சோதனைகள், இவைகளுக்கு யாருமே தப்பிக்க முடியாது. ஆனா இதற்கு ஒரு சரியான விளக்கத்தை இவர் இங்க கொடுக்கிறார். அதுல தெளிவாக சொல்லுகிறாரு, பரீட்சையும் பாடுகளும் தேவனிடத்திலிருந்து வருவது. அது நம்மை முதிர்ச்சி அடைய செய்து கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கும். ஸ்கூல்ல பரீட்சை வைக்கிறதே அவன் பாஸ் ஆகி ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது தான். தேவனிடத்திலிருந்து பரீட்சை வருவதே நமக்கு தெரியாதது, எனக்கு என்னதான் தெரியாதுங்கிறது தெரிய வைத்து நீ அடுத்த லெவலுக்கு போகணும், இதுலயே நின்றுகிட்டு இருக்காது, அடுத்த லெவலுக்கு போகணும் நம்மளை உயர்த்துவதற்கு தான். பாடுகள் தேவனிடத்திலிருந்து வரும், சிக்ஷைகள் அப்படின்னு வரும். அது நம்மிடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சரியில்லாத சில சுபாவங்களை, இயல்புகளை நம்மை விட்டு களைவதற்காக தேவன் உபயோகப்படுத்துவது. இது இரண்டுமே நமக்கு நல்லதுதான். ஆனா சோதனை அப்படிங்கிற போது அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். சோதனை பிசாசிட்ட இருந்து வருவது. அவனுடைய ஒரே நோக்கம் இந்த சோதனையின் மூலமாக நம்மை வீழ்த்தி நம்மை பாவம் செய்ய வைத்து மரணத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இதுதான் ஒரு திட்டம். ஆனா இந்த சோதனை அவன் எங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எழுதுறாரு. அவனவன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உன் பழைய சுபாவத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரி எந்த காரியத்துல உனக்கு வீக்னஸ் இருக்கு, உலக பிரகாரமான ஒரு காரியத்துல உனக்கு இச்சை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் பிசாசு உன்னை சோதிக்க முடியும். சோ அந்த இடத்துல நீ தேறி வர வேண்டும் என்றால் வசனத்தின்படி வாழ்வதும் பரிசுத்த ஆவியின் கனியாகிய இச்சை அடக்கத்தில் வளர்வதும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். இதுல இந்த பரீட்சைகள், பாடுகள், சோதனைகள் இவையினுடைய விளக்கத்தை தெளிவாக எழுதுகிறார். இது படித்து மெதுவா நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலும் எப்படி இருக்குங்கிறது தெரியும். 1வது அத்தியாயத்துல 2வது வசனம் 18வது வசனம் வரைக்கும் இதை எழுதுகிறார். அப்புறம் 19 27 வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் அல்ல, கேட்டபடி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால்
அவன் நான் பக்தி உள்ளவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதே வீண். அவன் தேவ பக்தி இல்லாத ஒருத்தன் தான். கேட்கிறவன் அல்ல, கேட்டதன்படி அவன் நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பக்தி வீண். வாரம் தேவனுடைய வார்த்தை கேட்கத்தான் ஆலயம் போறோம். அன்றைக்கு அவர் என்ன காரியம் சொன்னார், இன்றும் நம்ம தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெறுவதற்கு அனுதினம் வேதம் வாசிக்கிறோம். இன்று வாசித்ததில் அவர் என்ன செய்ய சொன்னார், என்ன செய்யக்கூடாது என்று சொன்னார், அதை பிராக்டிக்கலாக கொண்டுட்டு வரவில்லை என்றால் என்னுடைய பக்தி வீணாக இருக்கும். அதனால அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் 2வது அத்தியாயத்துல 1 - 13 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு நீ காண்பிக்க கூடாது. ஏன்னா 2 பேருமே அவரால் படைக்கப்பட்டவங்க தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த மனிதர்களுக்குள்ளே பட்சபாதமும் வேறுபாடும் நீ பார்க்க கூடாது. ஏனென்றால் மனிதனாக இருக்கக்கூடிய எல்லாருமே தேவ சாயலாக தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். இதுக்குள்ளேயே நீ மேலைகள் எல்லாம் பிரிக்காத. அப்படி பிரித்து வைத்து நீ அவங்க கிட்ட பழகக்கூடிய அந்த முறை தேவனுடைய பார்வையில பாவமாக எண்ணப்படும். அதனால நீ இதை செய்யாத. அந்த 2வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அப்படி எழுதுறாரு, பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள். இந்த பாகுபாடு எல்லாம் அவன் மேல அவன் அதை செய்யக்கூடாது இதை வரக்கூடாதுங்கிற பிரிவு எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியங்கள். நீ அதே போல பணக்காரன், அவனுக்கு ஒரு மரியாதை, இவன் ஏழை, அதனால அவனை கொஞ்சம் மரியாதை குறைச்சலாக நடத்துவது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எழுதுறாரு. அப்புறம் 2வது அத்தியாயத்துல மிக முக்கியமானது நமக்கு இதுதான். 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசின்னு சொல்றீங்க, ஆனா அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற நடக்கையும் செய்கையும் உன் வாழ்க்கையில இல்லை என்றால் உன்னுடைய விசுவாசம் தலை அறிவுல தான் இருக்குதே ஒழிய உன் வாழ்க்கையில இல்லை. வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ணாத போது அது செத்த விசுவாசமாக போய்விடும். அது உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்காது. பவுல் சபைகளுக்கு எழுதினதுல எல்லாத்துலயும் மெயின் டாபிக் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டோம். ரைட்டு. ஆனா இவர் எழுதுறது சுதந்திரித்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றபடியான நடக்கை எங்க? அதற்கு ஏற்றபடி நடக்கை எங்க? நீ நடக்கை தான் உன் விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணும். அதற்கு ஆபிரகாமை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், வாஸ்தவம் தான். ஆனா ஆண்டவர் வார்த்தையை எப்படி நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்தின போது அல்லவா அவன் கிரியையினாலே அவன் விசுவாசம் பூரணப்பட்டு மேலாக எழுந்து நின்று அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று தேவன் அவனை சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வளர்ந்து வந்தான் அல்லவா அப்படிங்கிறார். ஸோ ராகாப் என்கிற வேசியும் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். உங்கள் தேவனே மெய்யான தேவன், எங்களை எல்லாம் கையில கொடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னைய காப்பாத்துறேன், என்னைய காப்பாத்து அப்படின்னா அவங்க ஒரு காரியம், சரி சொல்றேன், உன் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, ஜன்னல்ல ஒரு சிகப்பு நூல் தொங்க விடு, நாங்கள் இன்று சத்துருடன் கையில் பிடிபடாமல் எங்களை மீட்டுக்கொள்ளும் போது அவங்கள ஒழித்து வைத்து அந்த சொந்த தேசத்தை ராஜாக்களிலிருந்து ஒழித்து வைத்து அவளை தப்ப விட்ட போது அந்த கிரியையின் மூலமாக அவளுடைய விசுவாசம் பூரணப்பட்டு அவளை ரட்சித்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து விட்டார் என்றால் இப்ப நான் பாவி இல்லை, வாஸ்தவம் தான், ஆனா திருப்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதை மேற்கொண்டு வருவதற்கு, கிறிஸ்து எனக்கு சொன்னதை கேட்டு நடப்பதற்கு
அதுல அந்த கிரியையின் மூலமாக காண்பிக்க விட்டால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அதை நீ காமி அப்படிங்கிறது. அதற்கப்புறம் இதுல எல்லாமே பிராக்டிக்கல் தான். 3வது அத்தியாயத்துல 1-12 வரைக்கும் நாவு அடக்கம் தேவை அப்படிங்கிறார். மிக முக்கியமாக இன்றைய உலகத்துக்கு மிக முக்கியமான தேவை அதுதான். நாவு அடக்கம் உனக்கு தேவை. குறிப்பாக பிற மனிதர்களை திட்டுவதற்கோ கேலி பண்ணுவதற்கோ கிண்டல் செய்வதற்கோ சபிக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு, பாரபட்சம் பார்க்காத, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவனு நீயா பிரிக்காத, அது தப்பு அப்படின்ட்டாரு. இங்கேயும் அதான் சொல்லுகிறாரு, எல்லா மனிதனும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தான். சோ அவனை சபிக்கவோ அவனை திட்டவோ அவனை கேலி பண்ணினாய் என்றால் அவனை சிருஷ்டித்த தேவனை, அவன் தகப்பனை நீ கேலி பண்ணுகிறாய், கிண்டல் பண்ணுகிறாய், ஜாக்கிரதை அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு மலைப்பிரசங்கத்துல இதை சொல்லுகிறார். 5வது அத்தியாயத்துல 21-22 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் முன்னாள் காலத்துல சொல்லப்பட்டதே, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதே, உங்களுக்கு எல்லாம் அது தெரியுமே. நானும் என்ன சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். எங்க? நியாய தீர்ப்பு காலத்துல, இங்க இல்ல, நியாய தீர்ப்பு காலத்துல. மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லுகிறவன் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு போவான் அப்படிங்கிறார். ஆரம்ப காலத்துல நான் ஆண்டவருக்குள்ள வந்த போது இதை படிக்கிற போது எனக்கு இருந்தது, என்ன ஒருத்தனை திட்டுறது அவ்வளவு பெரிய பாவமா, அவ்வளவு பெரிய பாவமா? ஏன்னா நம்ம சர்வ சாதாரணமா கேலியை கிண்டல திட்டுறோம், கழுத பன்னி நாய் குரங்கு அப்படிலாம் திட்டுறோம். வேதம் சொல்லுகிறது மிக மோசமாக ஒரு மனிதனை திட்டுறது பிசாசேன்னு சொல்றோம் நாங்கள். இது நம்ம சாதாரணமா சொல்றோம். நான் அதை படிக்கிற காலத்துல இது எவ்வளவு மோசமா அப்படின்னு தெரியல. பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருந்தேன், ஆண்டவரே இது எனக்கு புரியல அப்படின்னு போட்டு தேதியெல்லாம் போட்டு வச்சிருந்தேன், பழைய பைபிள்ல இருக்கு. ஆனா இந்த யாக்கோபு நிருபம் எழுதின போது இதை வாசிக்கிற போது ஆண்டவர் இங்க எனக்கு விளக்கம் சொன்னார், இங்க பாரு, அன்னைக்கு கேள்வி கேட்டையில இந்த பதில் இருக்கு பாரு அப்படின்னாரு. அதுலதான் சொல்லுகிறாரு, யாக்கோபு 3வது அத்தியாயத்துல 9-10 வசனங்கள சொல்லுகிறார். நாம் பிதாவாகிய தேவனை நாவினாலே துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையோ அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று தண்ணீரிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று கேட்கிறார். தேவனை துதிக்கிற உன் வாயால தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் நீ திட்டினால் அது தேவனைத்தான் திட்டுகிறாய். இன்றைக்கு நமக்கு தெளிவாகவே தெரியும், சாதாரண ஒரு துணி தான் 3 கலர் கொடுத்துட்டாங்க, அது தேசக்கொடி ஆயிடுச்சு. அதை சரியாக பயன்படுத்தவில்லை, தவறாக பயன்படுத்தினால் அரசாங்கம் நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுரும். என்றால் அது தேச கொடியினுடைய ஒரு அடையாளம். தேவன் என்ன சொல்லுகிறாரு, பூமியில படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் என் சாயலாக என் ரூபத்தினோடு படைக்கப்பட்டதான். அவன் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவனா கூட இருக்கட்டும், எவ்வளவு மோசமான பாவியாக கூட இருக்கட்டும், அவன் தேவ சாயலிலே தேவ ரூபத்தினுடைய சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனை திட்டவோ சபிக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அது அவனை சிருஷ்டித்து தேவனை திட்டுகிறோம் அப்படிங்கறத தெளிவாக எழுதுகிறது. அதனால இது நான் அடக்கம் தேவை, நீ ஜாக்கிரதை. அப்புறம் 3வது அத்தியாயத்துல 13-18 வசனம் வரைக்கும் உலக பிரகாரமான ஞானமும் உண்டு, ஆனா பரலோகத்தினுடைய ஞானமும் உண்டு. ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்க இப்ப உலகத்துக்கு செத்துட்டீங்க, பரலோகவாசி ஆயிட்டீங்க, பரலோகத்தின் ஞானத்திற்கு ஏற்றபடி நீங்க நடந்து கொள்ளுங்கள்.
உலக பிரகாரமான ஞானத்துல என்னென்ன வரும்? கசப்பு, வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய் சொல்றது, இதெல்லாம் உலக பிரகாரமா நடக்கிறவங்க வருகிறது. அதான் சொல்லுகிறாரு 3வது 15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் ஆயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலில் சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. சோ இந்த உலக பிரகாரமான ஞானம், பரலோகத்தினுடைய ஞானம் சொல்லிட்டு உலக பிரகாரமாக இருக்கிறவனை இதை வைத்து நீ அடையாளம் கண்டுகொள்ளலாம். இது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நீ பரலோக வாசி ஆனவன், உன் வாழ்க்கையில இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக எழுதி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 4வது அத்தியாயத்துல 1 to 17 வசனம் வரைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கையை குறித்து ஒரு எச்சரிக்கை, பிறரோடு சச்சரவு, ஆர்கியூமெண்ட், அவன் கூட எப்பவும் விவாதத்துல வாக்குவாதத்துல ஈடுபடுறது, பட் உலக பிரகாரமான காரியங்களிலே சிநேகம், பெருமை, பிறரை எப்பவும் குற்றம் சொல்றது, பிறர் மேல விரோதம், சுய மேன்மை பாராட்டுது, இது எல்லாம் இருந்ததுன்னா தீர்ப்புல அடிதான் ஓடும். அதனால எச்சரிக்கையா இரு என்று இதெல்லாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவனுடைய அடையாளங்கள். இதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா கலைந்து போடு அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, 5வது அத்தியாயத்துல 1 to 6 வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ஐஸ்வர்யத்தின் மேல நாட்டம். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள். அதான் முதலாளி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் பிள்ளையாக நீ அந்த சிட்டிசன் ஆகு. அப்புறம் அந்த கவர்மெண்டோட ரூல் நியாயங்கள் என்ன, கிறிஸ்துவனுடைய நியாயங்கள் என்ன, கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான். நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். பவுலே தான் சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை, ஆனா பிரமாணம் இல்லாதவனாக இல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறேன். கிறிஸ்து என்னென்ன செய்ய சொன்னார் அதை செய்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். அதிலேயே இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? அன்றாட தேவைகள், உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் அன்றாட தேவை என்னவோ அதை அன்றன்றைக்கு நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அங்க சொல்லிட்டாரு. ஜெபம் பண்ற போதும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தரணும், ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கிற போது அதிகமான ஐஸ்வர்யத்தை சேர்க்க வேண்டும் என்ற நாட்டம், அளவுக்கு மீறி சொத்துக்கள் சேர்க்க வேணும், இடம் வாங்கணும், அதை வாங்கணும், இதுல அந்த உலக பிரகாரமான காரியத்துல நாட்டம் இருக்கிற போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட நேரிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, கிறிஸ்துவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது அப்படின்னு. இந்த ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க நாட்டத்தோடு தெரியாதீங்க அப்படிங்கிறத. அப்புறம் 5வது அத்தியாயம் 7 to 11 வசனம் வரைக்கும் பாடுகளின் மத்தியிலும் உனக்கு பொறுமையாக சகித்து கொண்டு போகக்கூடிய சகிப்புத்தன்மை வேண்டும் அப்படிங்கிறார். நீ பாடணும்னு ஓடி போய் 4 பேரை கூப்பிட்டு அதை கூப்பிட்டு இதை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாசியம் பண்ணி ஆண்டவரை இதை எடுத்து, ஆனா அவர் சொல்லுகிறாரு, பாடு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு, ஒரு பாகம், அது வரத்தான் செய்யும். அதை பொறுமையாக சகித்து கொண்டு அதை நீ கடந்து செய்யணும். பாடு வரும், ஆனா போயிடும். உன் விசுவாசம் உன்னை ஸ்திரப்படுத்தி மேல கொண்டு போகும். நீ மேல முன்னாடி போ அப்படிங்கிற. அதுல பொறுமையாக சகித்து கொண்டு போகக்கூடிய சகிப்புத்தன்மை உனக்கு வேணும், அதுல வளர்ந்து வா அப்படிங்கிறத 5வது அத்தியாயம் 7வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் இதுல. காரணம், அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அவர் அன்னைக்கு சொன்னதை காட்டிலும் இன்னைக்கு நமக்கு மிக முக்கியம்.
இன்றைக்கு நமக்கு மிக முக்கியம். அவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. கடைசி காலத்துல உபத்திரவங்கள் அநேகம் உண்டு, பாடுகள் அநேகம் உண்டு. ஆனா பொறுமையாக சகித்து கொண்டு போக வேண்டும். அப்புறம் 5வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல ஒரே ஒரு காரியம் தான் சொல்லுகிறாரு. எதன் மேலே சத்தியம் பண்ணாத, ஆணையிட்டு சொல்லாதீங்க. கடவுள் மேல ஆணையாக சொல்கிறேன், இது மேல ஆணையாக சொல்றேன், அது மேல ஆணையாக சொல்றேன்னு அந்த ஆணையிட்டு சொல்லி சத்தியம் பண்ற வேலையை செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை சொன்னார். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பொய் தான். வானத்தின் மேலே சத்தியம் பண்ணாது, தேவனுடைய சிங்காசனம். பூமியின் மேலே சத்தியம் பண்ணாது, அவர் கால் வைக்கிற இடம். உன் தலை முடியல கூட நீ சத்தியம் பண்ணாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு. அதைத்தான் இங்கேயும் முறை எழுதிக்கிறார். ஆணையிடாத, சத்தியம் பண்ணாத. கடைசியாக முக்கியமாக 13 - 18 வரைக்கும் உன் ஜெபத்திலே விசுவாசம் இருக்க வேண்டும். நான் ஜெபித்தான் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எதனால வரும்னா, வார்த்தையை தியானித்து வார்த்தையின்படி வளர்ந்து அந்த வார்த்தையின்படி அவர் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நீ ஆண்டவரத்துல ஜெபத்துல கேட்கிற போது ஆண்டவர் அங்கேயே சொல்லி இருக்கிறாரு, நான் இங்க கேட்டிருக்கேன், கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபம் நமக்கு கொடுக்கும். ஜெபம் பண்ற போதே வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டவுட் இருக்க வேண்டாம். விசுவாசம் ஜெபத்திலே எப்படி போக வேண்டும். கடைசியாக 2 வசனத்தை சொல்லுகிறாரு. வழி தப்பி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா, அவங்கள திசை திருப்பி மீண்டும் உள்ள கொண்டு வாங்க ஐயா. அது செத்து போனவனை பிழைக்க வச்சு கொண்டு வந்ததுக்கு சமாதானம். அதனால வழி தப்பி போறவங்க, பாதி தூரம் வந்துட்டு பின்வாங்கி போறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் பேக்கப் பண்ணி அவனை திருப்பி ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வா. அந்த காரியத்தை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருடைய புஸ்தகங்கள் முழுக்க முழுக்க அந்த நிறுவனங்கள் பூராமே பிராக்டிக்கல் தான். பிராக்டிக்கல் சத்தியத்தின் அடிப்படையில் அது சொல்ல. மத்திய 5, 6, 7 அந்த மலைப்பிரசங்கமோ இவருடைய புஸ்தகமோ அப்படியே அதை மெயினாக தழுவியே வர்றது போல இருக்கும். இது அவருடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார். இதை நம்ம படிச்சு தியானிக்கிறதும் இதை நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் பண்றதும் இவரை போல ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு முதிர்ச்சி அடைந்து வளர நமக்கு உதவியாக இருக்கும். இதில் அதிகமாக வளருவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். இதோடு இந்த வாரத்திற்கான யாக்கோபு நிருபத்தை குறித்த வேத பாட வகுப்பு முடிந்தது. நன்றி, வணக்கம்.